ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் வச்சுருக்கேன், ஃபுல் ஹேண்ட் வரைக்கும் ஸ்லீவ் வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு பக்கம் ஹை பஃப் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து பாட் நெக் வச்சுருக்கேன். பேக்கில் நெட் அட்டாச் பண்ணி டிசைன் போட்டிருக்கோம். ஒன் சைடில் உள்ள மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். அதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கலாம். எப்பயுமே போல் லைனிங்கை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக லைனிங்க்கு பட்டன் ஹூக்குலேருந்து ஹூக் வைக்கிற இடத்துலேருந்து கீழே ஹாம்கோல் வரைக்கும், சைடில் ஹாம்கோல் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் வேணுமோ நீங்கள் மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஸ்டிச்சிங்க்கும் வேணும், அடுத்தடுத்தது நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் பிரிக்க வேணும். அப்புறம் ஹைட்டு ஃபுல்லாக 2 வாட்டி மெஷர் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி மெஷர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கு சேர்த்து விட்றதுனால 5 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வரும், நம்ம மெஷர் பண்ணாலே அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டா 4ஆக இருக்கும். நமக்கு 4 ஃபோல்டாக இருக்கும், 4 பீசஸ் இருக்கும். இப்போ அன்ஈவனாக இருக்கிறத சமமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மார்க் பண்ணப்போ அன்ஈவனாக இருக்கும், அதை தான் வந்து நம்ம சேமாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஹாம்கோலையும் நெக்கையும் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ தான் இதில் போட் நெக்குங்கிறதுனால லென்த் வந்து 4 வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் வந்து 4 வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து எப்பயுமே போல் போட் நெக்குக்கு 3 தான், அதனால் 3 வச்சுருக்கேன். இப்போ ஷோல்ட்ரு 3 வச்சுருக்கேன். ப்ளவுஸுக்கு 2.5 வச்சாலே போதும். இது போட் நெக்குங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கேன் 3. ஹாம்கோல் 7 வச்சுருக்கேன். இப்போ 1 மார்க் பண்ணி கர்வாக வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இன்னொரு வாட்டி மெஷர்மெண்ட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிகிற மாதிரி ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன். அப்புறம் 1 இன்ச்சஸில் கர்வாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் கர்வாக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு இப்போ எப்பயுமே போல் நார்மலான நெக்கு 6 வைப்போம், அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹூக்குக்காக ஃப்ரண்ட்டில் உள்ளதில் 4ம் கீழே 100 செஸ்ட்டு 11ம் ஹாம்கோலுக்கு கீழே 5ம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி பட்டிக்காக செப்பரேட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். பட்டியை மட்டும் செப்பரேட்டாக கட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும். ரெண்டுத்தையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. இப்போ செப்பரேட்டாக தான்ங்கிறதுனால நம்ம தனியாக கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நெக்கையும் ஹாம்கோலையும் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு தான் பார்க்க போகிறோம். பேக் சைடு நெக்கு 8 வச்சுருக்கோம். 8 வச்சுட்டு ரவுண்ட் நெக் தான் வைக்கிறோம். அதுலேயும் 1 இன்ச்சஸ் விட்டு நம்ம ரவுண்ட் நெக்காலேயே கட் பண்ணிக்கலாம். ஏதாவது டிசைன் பண்ணால் கொஞ்சம் அண்டராக வச்சா தான் நல்லாயிருக்கும். டிசைன் பண்ணால் மேலே ஸ்பேஸ் வேணும் டிசைன் பண்ணுறதுக்கு, அதனால் 8 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்கு இது வந்து பட்டி, அதை தான் 3 தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், கட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தாலே தெரியும், ஃபோல்டு பண்ணியிருக்கதை பார்த்தாலே தெரியும் இது ஒரு பட்டு சாரிக்குள்ளது ப்ளவுஸ் தான். பாருங்கள், அதோட லுக் வைஸே அந்த இது தெரியும் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு லுக்காக கொடுக்குதுன்ட்டு. ஃபுல்லாகவே சரி வச்சு பாருங்கள், பேக் சைடெலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே சரி வச்சு ரொம்ப நாள் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுன்ட்டு. அந்த மடிப்பு கூட போக மாட்டுது, அப்படி ஒரு மடிப்பாக இருக்குது பட்டு சாரிக்குங்கவும். பியோர் பட்டு, அதனால் அப்படி இருக்குது. இப்போ பின் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே நான் வந்து பின் பண்ண மாட்டேன். இதில் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுனால அப்படியே இருக்குது ஃபோல்டு பண்ணது. அது வந்து திரும்பி நார்மல் ஏற்கனவே ஃபோல்டு பண்ண ஸ்பேஸ்க்கே போயிடுது. அதனால் நான் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபோல்டு பண்ணி அதை வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு கட் பண்ணியாச்சு. நான் வந்து பார்டர் தனியாக எடுத்துக்கிட்டேன் செப்பரேட்டாக, வேணுங்கிற இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து நம்ம வந்து கட் பண்ணது காரணம் என்னென்னா, மடித்து தைக்கணும் பார்டர்னால் வந்து மடித்து தைச்சோம்னா பாதி பார்டர் போயிடும். அப்படி இல்லைன்னா துணி கொடுத்து தான் தைக்கணும். எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். நம்ம தைச்சதுக்கப்புறம் மேலே வச்சு தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃப்ரண்ட் சைடு. இப்போ ஸ்லீவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லீவுக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக வச்சேன், கரெக்டாக இருந்தது. ஸ்லீவுக்கு பார்டரோடய சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்லீவுக்கு.
இதுமாரி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கிட்டு ஹை பஃப் வைக்கிறதுனால செப்பரேட்டாக 4 இன்ச்சஸ் ஹை பஃப்புக்கும் விட்டுக்கலாம். பாருங்கள், செப்பரேட்டாக 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 4 இன்ச்சஸ் 2 பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். இதான் சென்ட்ரு. இதுலேருந்து தான் நம்ம வந்து ஹேண்டை நம்ம கட் பண்ண போகிறோம். அதுலேருந்து 3 அண்டர் ஆர்முக்கு 3 கட் பண்ணியிருக்கோம். 3 முடிச்சுட்டு லைன் போட்டுக்கிட்டு அப்புறம் ஹை பஃப்புக்கு இப்படி போட்டுக்கலாம். தெரியாதவங்க திரும்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் எப்படிக்கு நான் வந்து சைஸ் கட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ மீதி இருக்கிறத பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இதோட பட்டியோட முடிஞ்சிட்டு வாங்க வீடியோவில் பட்டியை கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகலாம். எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்ட்டு அதுக்கு முன்னாடி நெட் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணதுக்கப்புறம் நெட் ஃபேப்ரிக் தான் கட் பண்ண போகிறோம். நெட் ஃபேப்ரிக் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்பீங்க. 1/2 மீட்டருக்கு குறைச்சி கொடுக்க மாட்டாங்க, அதனால் 1/2 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணும்போது, அதாவது துப்பட்டா இல்லைனா வேறு ஏதாவது யூஸ் பண்ணும்போது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் கிடைக்கும் போது இதேமாரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, இதுக்குன்னு தனியாக எடுக்காமல். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 மீட்டருக்கு மேலே இருந்தது. எந்த கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 10 இன்ச்சஸ் அளவு கரெக்டாக நிற்க வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். நிற்க வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டு வேணுமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா எவ்வளோ நீட்டு நம்ம எடுக்கிறோமோ அவ்வளோ நீட்டுக்கு சுருக்கம் வரும். அவ்வளோதான், அந்த ப்ளீட்டட் அவ்வளோ நீட்டுக்கு வரும். கட்டையாக எடுத்திங்கன்னா ப்ளீட்டட் கம்மியாக வரும். நல்லா நீட்டாக எடுத்திங்கன்னா ப்ளீட்டட் அதிகமாக வரும். அதனால தான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக் எப்பயுமே போல் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். நெக்கை நல்லா கர்வாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ படிமான தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பின் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் நல்லா நீட்டாக வந்து அந்த ப்ளீட்டடாக எடுத்து கரெக்டாக நீட்டாக டைட்டாக நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பின் பண்ணி வச்சுருக்கேன். நான் கீழ் வச்சு தான் பின் பண்ணேன். பின் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நீட்டாக பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் ஒரு 2 போட்டுக்கலாம். 1 போட்டால் கண்டிப்பாக நிற்காது, இன்னொன்று போட்டுக்கோங்க. பாருங்கள், பேக் சைடில் உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ரொம்ப எட்ஜஸில் கட் பண்ணிங்கன்னா திருப்பிக்கிட்டு வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் விட்டே ஸ்டிச்சஸ் கட் பண்ணிக்கோங்க பேலன்ஸ் இருக்கிறத. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் எப்பயுமே போல் 3 டாட் ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு படிமான தையலும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு எப்போ டைம் இருக்கோ அப்போ பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ண எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இன்னும் அடுத்தது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். மோஸ்ட்லி இதில் வந்து இல்லாததாக தான் போட்டால் தான் எல்லாம் பார்க்குறீங்க. அதனால தான் மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன், போட்டதே போடாமல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ போடும்போது. இப்போ 3 டாட் ப்ளவுஸ் தான். 2 இன்ச்சஸ்க்கு 3 டாட் வச்சுக்கலாம். அண்டர் ஆர்மில் மட்டும் 3 இன்ச்சஸ்க்கு டாட் வச்சுக்கலாம். இதில் மட்டும் கொஞ்சம் நீட்டாக 3 இன்ச்சஸ்க்கு வச்சுக்கலாம். அப்புறம் கீழே பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். படிமான ஸ்டிச் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு மெயின் கிளாத்தை தான் ஃபஸ்ட்டு
ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை மடித்து தைச்சிக்கிறேன். அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதுன்னு டிஃப்ரெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு சைடுமே இதேமாரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டு மேலே 2 பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு ஹேண்டை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த 4 இன்ச்சஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மார்க் போட்டு வச்சுருப்போம் 4 இன்ச்சஸ் வரைக்கும். அதான் அது வரைக்கும் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபோல்டு பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் ஸ்டிச் பண்ணி ஒரே ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. எப்படி லெஃப்ட்டில் ஃபோல்டு பண்ணுமா ரைட்டில் ஃபோல்டு பண்ணுமான்னு கேட்பீங்க. எப்படியுமே வேணாம். கேதரிங் ஆட்டம் குட்டியாக அப்படியே சின்னதாக அப்படியே கேதரிங் ஆட்டம் ஸ்டிச் ஃபோல்டு பண்ணிக்கிட்டால் போதும். ப்ளீட்டட் வைக்க வேணாம். கேதரிங் மாடலில் நம்ம ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் அந்த ஹை பஃபாக தெரியும். பாருங்கள், ஸ்லீவ் இதேமாரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஹை பஃப் நல்லா இருக்குதுன்னு. 2 பக்கமும் அதேமாரி தான் ஸ்லீவ் டிசைனை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு பேக் சைடில் எவ்வளோ வருதோ பார்த்து இதேமாரி மார்க் பண்ணிவிட்டு மடித்து தைக்க போகிறீங்க. இதேமாரி மடித்து தைச்சிட்டு மடித்து தைச்சாச்சு. மடித்து தைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம், பேக் சைடில் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்டரை ஜாயின் பண்ண போகிறோம். பார்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம 2 பக்கமும் டாட் வைக்க போகிறோம். நீங்கள் இந்தமாரி செப்பரேட்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யோசனையே பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களுக்கு எப்பயுமே போல் நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் யோசிச்சுட்ருக்கணும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு, பார்டர் கட் ஆகுமா என்னென்னு. இதுமாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா செப்பரேட்டாக ஈஸியாக இருக்கும். இப்போ செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம டாட் வச்சுக்கலாம். 2 பக்கம் டாட் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பேக் சைடில் 2 பக்கமும் ஹையாக தான் நான் எப்பயுமே வைப்பேன். லீனாக இருந்தால் கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சுருக்கம் இருக்காது. வச்சுட்டு ஹேண்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோம். ஹேண்ட்லேருந்து கீழே ஹிப் வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஊக்கு வைக்கிறத பார்த்துக்கலாம். ஊக்கு வைக்கிறத ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டியாக பின்னாடி பேக் சைடில் அந்த நெட்லேருந்து வர மாதிரி குட்டியாக பூட்டாஸ் ஏதாவது இருந்தால் வாங்கி கடையில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஆவாங்க. தேங்க்யூ.